This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீட் பேசுகிறேன். இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is Your Words Frame Your World. அன்புக்குரியவர்களே, இன்று நான் பேச போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், உங்கள் வார்த்தை உங்களுடைய உலகத்தை உருவாக்கும். Whether you are speaking to the devil with great authority or whether you are just talking to someone, your words have authority. அன்புக்குரியவர்களே, நீங்க பிசாசை பார்த்து பேசுகிறீர்களோ இல்ல மற்றவர்களை பார்த்து பேசுகிறீர்களோ, உங்கள் வார்த்தை தான் அங்கே காரியங்களை வாய்க்கை பண்ணும். In the book of Genesis chapter 1, God gave Adam and Eve authority over all the earth, over everything. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால், ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உலகத்தில் உள்ள சகல காரியங்களின் மேலும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். How could they control the great elephant or many big things? It is with their words. எப்படி மிகப்பெரிய யானையா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், வார்த்தையினால் எப்படி அவைகளை ஆள முடியும்? With your words, you release power for the devil or for God to work on the earth. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக பிசாசையோ அல்லது தேவனையோ ஆளுகை செய்ய உங்களால் இயலும். Many people are praying and looking for God to do everything, but he cannot do anything except according to your words. அன்புக்குரியவர்கள் அநேகர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, உங்களோட வார்த்தையின்படி தான் தேவனால் கிரியை செய்ய முடியும். The prophet Daniel was praying and waiting for an answer. தானியேல் ஜெபித்து அவன் காலத்திற்காய் காத்திருக்கிறான். The angel Gabriel came to him and said, I am come because of your words. அங்க தானியேல் ஜெபத்தை கேட்டு காபிரியேல் தேவதூதன் கடந்து வந்து சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி நான் கடந்து வந்தேன் என்று சொல்கிறதை நம்மால் பார்க்க முடியும். Jesus is our example in the book of Mark, chapter 11, verse 23. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசுதான் நமக்கு ஒரு மாதிரியை அவர் காண்பித்திருக்கிறார். Jesus spoke to the fig tree and commanded it that it would die. இயேசு ஒரு அத்தி மரத்தை பார்த்து பேசி அந்த அத்தி மரம் அப்படியே பட்டு போனதை நம்மால் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். Jesus spoke to the storm on the sea and commanded it to cease. இயேசு ஒரு காற்றை கடலை அவர் அதட்டி அந்த புயலை அவர் அடக்கினதை நம்மால் வாசிக்க முடியும். Jesus rebuked the disciples on the sea and said, O ye of little faith. இயேசு அந்த சமயத்திலே விசுவாசி சீஷர்களை பார்த்து அவர் திட்டுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். யோ அற்ப விசுவாசிகளே என்று அவரை அதட்டுகிறதை நம்மால் பார்க்க முடியும். He was trying to tell them he would not always be with them and they should use their faith against the storms of life. அன்புக்குரியவர்களே, அவர்களை ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே உங்கள் விசுவாசம் அவைகளை மாற்ற முடியும் என்று இயேசு பேசுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. You and I do not have the power, but we do have the authority to speak the word of God. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இல்லை, அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அவைகள் ஆகும். In the book of Romans, chapter 12 and verse 17, ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it says that we are to reign in life the way kings reign. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஆளுகிறவர்கள் எப்படி ஆளுகிறவர்கள் என்று சொன்னால் ராஜாக்கள் ஆளுகிற வண்ணமாய் ஆளுகிறவர்கள் என்று நம்மால் வாசிக்க முடியும். A king speaks with authority and then all the other people and everything brings about the power. அன்புக்குரியவர்களே, ராஜா அதிகாரத்தோடு கூட பேசுவான், அவன் பேசுகிற காரியங்கள் அப்படியே வாழ்க்கையில் நிறைவேறும். Every believer has the authority
to use the name of Jesus. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். That is what we call the power of attorney to speak in someone else's name. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், முன்னோர் ஒருவருடைய நாமத்தில் பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். When you speak in the name of Jesus, then the Holy Spirit will bring the power. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்திலே நாம் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அங்க வல்லமையை வெளிப்படுத்துகிறார். In the book of Proverbs, chapter 18 and verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், death and life are in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் உள்ளது என்று வாசிக்க முடிகிறது. The word power means it is in your hands. It is up to you to speak words. இங்க வல்லமை என்று சொன்னால் அது உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். Sometimes someone will say, I'm putting this job or this responsibility in your hands. சிலவங்க சொல்லுவாங்க, நான் இந்த வேலையை, இந்த அதிகாரத்தை உன்னுடைய கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. That means I've given you the authority and the responsibility to do the job. அப்படியானால் இந்த வேலையை செய்து முடிக்கிற முழு பொறுப்பையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். The Bible tells us death and life is in the power. It's in our hands to speak the word of God. மரணமும் ஜீவனும் அது உங்களுடைய வாயில், உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Neither God nor the devil can do very much on the earth except he has a human being to work through. அது ஆண்டவராயிருந்தாலும் சரி, பிசாசாய் இருந்தாலும் சரி, மனுஷன் இல்லாம அவர்களால் இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய இயலாது. The devil is looking for people that he can work through. பிசாசானவன் அவன் கிரியை செய்வதற்கு அவனுக்கு ஆட்களை தேடுகிறான். But also God is looking for people that he can work through them on the earth. அதே வண்ணமாக அவர் கிரியை செய்வதற்கு அவரும் தம்முடைய பணிக்கென்று ஆட்களை தேடுகிறார். You say, well, I'm not God. He is greater. He's the one that will have to do the work. நீங்க சொல்லலாம், அவர் தேவனாயிற்று, அவர் தானே கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்க சொல்லலாம். Yes, it is God that does the work, but it is the believer that has the authority. ஆமா, உண்மைதான், கர்த்தர் தான் கிரியை செய்கிறவர். ஆனால் அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுடைய கரத்தில், விசுவாசின் கரத்தில் கொடுத்திருக்கிறார். In the book of Matthew, chapter 12 and verse 37, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், you will be justified or condemned before God by the words you speak. தேவனுக்கு முன்பாக நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார் என்று வாசிக்கிறோம். In the book of Proverbs, chapter 6 and verse 2, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, you are snared by the words of your mouth. உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் சிக்குண்டாய் என்று வாசிக்கிறோம். That means like someone would set a trap for an animal to fall into a pit. இங்க பாருங்க, சிலவர்கள் சில மிருகங்களை பிடிப்பதற்கு புலிகளை வெட்டி அவங்க அங்க சில மறைவு இடங்களை வைத்து அதை பிடிப்பார்கள். Many people cause problems for themselves by the words that come out of their mouth. அநேக ஜனங்க அவங்க வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே அவர்கள் பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். There is great authority and great power released when you speak words. நீங்க பேசும்போது மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய அதிகாரம் அங்கே செலுத்தப்படுகிறது. In the book of Proverbs, chapter 13 and verse 3, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், it says, he that guards his mouth protects his life. யார் ஒருவன் தன் வார்த்தையை காக்கிறானோ அவன் தன் ஜீவனை காக்கிறான் என்று வாசிக்கிறோம். If you speak negative words, then negative things will come to pass. நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசினால் எதிர்மறையான காரியங்கள் நடைபெறும்.
In the book of Proverbs, chapter 16 and verse 21, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, a wise man, a wise man speaks sweetness of the lips, produces learning. அங்க சொல்லப்படும் நீதிமான் ஞானத்தின் வார்த்தையினால் அவன் இனிமையானவைகளை சொற்களை பேசுகிறான் என்று வாசிக்கிறோம். Another translation says, by what you speak, you will persuade others of things you're telling them. அவங்க இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீங்க என்ன பேசுகிறீர்களோ அதனால் அவர்கள் இழுக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பணிகளுக்கு இழுக்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம். We must realize not to speak things unless we are wanting that to come to pass in our lives. அன்புக்குரியவர்களே, நம்மளோட வாழ்க்கையில் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை நாம் பேசிதான் ஆக வேண்டும். When you speak words of doubt and fear, it gives the devil an open door to do those things in your life. சில வார்த்தைகள் நாம் பேசும் பயங்கள், அதிகாரிகள், நீங்கள் அவைகளை யோசித்து அவைகளின் வண்ணமாக நீங்கள் செயல்படும் போது அவைகள் பிசாசானவன் பயன்படுத்தி அவைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவான். Words are very powerful. That is the way we release power, is with our words. வார்த்தைகள் மிக மிக வல்லமை உடையது. அந்த வார்த்தையினாலே நீங்கள் வல்லமையை வெளிப்படுத்த முடியும். You do not want to release the power of the devil to cause things to come into your life. நீங்க சொல்லாம பிசாசால் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. In the book of Proverbs, chapter 16 and verse 23, நீதிமொழிகள் 16:23 நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, a wise person teacheth his own mouth what to say. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, ஞானியின் இருதயம் அவன் வாக்கு அறியூட்டும், அவன் உதடுகள் அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். And he adds learning to his lips. அவன் உதடுகள் அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். You are the master of your life. நீங்க தான் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர்கள். The way you control your life is by the words that you allow to come out of your mouth. நீங்க உங்க வாழ்க்கை எப்படி ஆளுகை செய்ய முடியும் என்று சொன்னால், நீங்கள் எந்த வார்த்தை எப்படி பேசுகிறீர்களோ அதன்படிதான் உங்க வாழ்க்கை ஆளுகை செய்யப்படும். When problems come, be very careful what you say. Say what God says in his word. பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அங்க கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசுங்க. In the book of Proverbs, chapter 17, in verse 27, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஒரு வார்த்தையின்படி அவர் அறிவாளி தன் வார்த்தைகளை கட்டுவிக்கிறான். We have to restrain our words and be careful what we say. அங்கே நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாம் ஜாக்கிரதையாய் நாம் பயன்படுத்த வேண்டும். In the book of Proverbs, chapter 15 and verse 1, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, a soft answer turneth away wrath. அங்க சொல்ல போறது, மெதுவான உத்தரவாதம் திரும்பி சொல்லுகிற காரியங்கள் மிகப்பெரிய கோபத்தை அது அடக்கும் என்று வாசிக்கிறோம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். Many times people cause themselves their own problems by the words that come out of their mouth. நிறைய பேர் அவங்க வாயிலின் வார்த்தைகளினாலே பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். The Bible tells us in the book of James, யாக்கோபிலே வேதம் இப்படி சொல்லுகிறது, he uses the example of the bit in the horse's mouth to control the horse. அங்கே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த கடிவாளும் அந்த குதிரையை எப்படி வழி நடத்துகிறதோ, although the horse is a very powerful animal, you can control it by controlling its mouth. அந்த குதிரை மிக வல்லமை உடைய ஒரு மிருகம்.
ஆனால் சின்ன கடிவாளம் அதை அதை எங்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை திருப்புகிற ஒன்றாயிருக்கிறதைப் போல And you can control a great ship by the rudder that's hidden under the ship in the water. இங்க பாருங்க, ஒரு பெரிய கப்பலை சின்ன ஒரு சுக்கான் அது எப்படி திருப்புகிறதோ அதே வண்ணமாக The tongue and what you say is one of the most powerful things that you can control on this earth. நீங்க பேசுகிற வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய கப்பல் திரும்புகிறதை போல சூழ்நிலைகள் திருப்பப்படும். If you don't control your tongue, it will cause you many problems. நீங்க வாயை அடக்காவிட்டால் பெரிய பிரச்சனை வரும். In the book of Proverbs chapter 15 in verse 4. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் A wholesome tongue is a tree of life. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். But perverseness of the tongue will cause a break in your spirit. நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். Many times people are praying and reading and trusting God. அநேக சமயத்துல ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, கர்த்தரை நம்புகிறார்கள். And they get built up on the inside. They feel stronger on the inside when they're praying and worshiping God. அவங்க ஜெபிக்கும்போது அவங்க தங்களுக்குள் பலன் உள்ளவர்களாக அவர்கள் கருதுகிறார்கள் இருக்கிறார்கள். But if the devil can get you to say negative and strifeful words, it will cause your spirit to leak out the power of God. ஆனால் நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசும்போது அது தேவனுடைய கிரியைகளை அபத்தமாக்குகிறதாய் மாறுகிறது. Wrong speaking, it says, will cause a breach or a break in your spirit. பாருங்க, மாறுபாடு உள்ள வார்த்தைகள் உங்களோட ஆவியை அது நொறுக்குகிறதா இருக்கிறது. Many times people get close to God and then the devil will try to get them to say negative words and they will lose the victory. பாருங்க, தேவனோடு கூட கிட்டி இருப்பாங்க, ஆனால் அவர்கள் எதிர்மறையாத வார்த்தைகளை பேசுகிறதன் மூலமாக வெற்றியை இழந்து போகிறவர்கள் அநேக விசுவாசிகள். Don't be too quick to speak words, but think about it and teach your mouth what to say. உங்க வார்த்தை சீக்கிரமா பேசணும்னு நினைக்காதீங்க. யோசித்து நிதானமா என்ன பேச வேண்டும் என்று உங்கள் வாய்க்கு உங்கள் நாவுக்கு கட்டளையிடுங்க, போதியுங்க. In the book of Proverbs chapter 21 and verse 23. நீதிமொழிகள் 21:23 நீங்கள் வாசிக்கும் பொழுது Whoso keepeth his mouth and his tongue keepeth his soul from trouble. அந்த வசனம் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். Your soul is your mind, will and emotions. உங்களுடைய ஆத்துமா என்று சொன்னால் உங்களோட உணர்வு, எண்ணங்கள் இவைகளை அடிப்படையாய் கொண்டது. Many people are having emotional problems because of the negative words they are speaking. அநேகர் அவங்களோட வாழ்க்கையிலே ஒரு மாதிரி எமோஷனல் பிரேக் டவுன் என்று சொல்லுகிற மாதிரி உணர்ச்சிக்கு அடிப்படைந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க அவ்வகையான வார்த்தைகளை அவர்கள் பேசுவதினாலே. The devil can bring thoughts to your mind, but thoughts that you do not speak will die unborn. பாருங்க, நீங்க பிசாசானவன் எண்ணங்களை கொண்டு வருவான். அந்த எண்ணங்களை நீங்க பேசாமல் இருந்தால் அந்த எண்ணங்கள் கருவிலே அந்த எண்ணங்கள் அழிக்கப்பட்டு போய்விடும். Many people think they can just talk as much and say whatever they want to. It doesn't matter. நிறைய பேர் நினைக்கிறது என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் யோசிக்கலாம் என்று, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று கருதுகிறார்கள். But it does matter. It is very important the words you allow to come out of your mouth. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் இது ரொம்ப முக்கியம். வாயினால் எது நீங்க பேசுகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது.
If you will learn to control what you say and say what the Bible says, you will get much more victory. அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதில் தெளிவிருக்கணும். மிக முக்கியமா வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Many people are wanting God to win the victory for them, but He's already won the victory for everyone. பாருங்க, அநேகர் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறீங்க. ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகளே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். In the book of Ezekiel, chapter 37, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், God told Ezekiel to speak to the dry bones and they would live. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறாங்க, உலர்ந்த எலும்பை பார்த்து நீ பேசு என்று சொல்லுகிறார். Many people are waiting for God to make their problems go away, but you can talk to the mountains in the name of Jesus. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் தான் அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற மலையை பார்த்து பேசுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். In Mark chapter 5, the woman with the issue of blood said, "If I can touch his garment, I will be healed." மார்க் 5ஆம் அதிகாரத்திலே அந்த சகோதரி சொல்கிறதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துறை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன் என்று அந்த சகோதரி சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். In the Greek language, it says she said it over and over and over and over. அங்கே அந்த மார்க் 5 அந்த சகோதரி சொல்லுகிற, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் சுகமாவேன் என்று அந்த வார்த்தையை அவர் திரும்ப 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 அவள் சொன்னாள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. What did she receive? She received what she said. அவ எண்ணத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால், அவ எண்ணத்தை சொன்னாலும் அதை பெற்றுக்கொண்டாள். Jesus did not even know that she was coming up behind him. இயேசு அவருக்கு பின்னாலே கடந்து வருகிறதை கூட இயேசு அறியாதவராய் காணப்பட்டார். It was her faith that pulled the power of God out of Jesus to heal her. பாருங்க, அவளுடைய விசுவாசம் இயேசுவில் இருந்து வல்லமை புறப்படுவதற்கு காரணமாய் மாறினது. Jesus turned himself about and said, "Who touched me?" இயேசு திரும்பி கேட்கிறார், யார் என்னை தொட்டது? The disciples said, "There are many people touching you, Jesus." சீஷர்கள் சொல்கிறாங்க, ஏசப்பா, அநேகர் உம்மை தொட்டு கொண்டிருக்கிறாங்க இயேசுவே. But this woman touched Jesus with her faith. ஆனால் இந்த சகோதரியோ இயேசுவை விசுவாசத்தினால் தொட்டார். You can do the same thing today with your faith. உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அதே காரியத்தை உங்க விசுவாசத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். You do not have to wait for Jesus to take the action, but you can cause the action to happen by your words. இயேசு உங்க வாழ்க்கைக்கு கிரியை செய்ய வேண்டும் என்பதல்ல, நீங்க உங்க வார்த்தையினால் இயேசுவை கிரியை செய்ய வைக்க முடியும். Her words was her faith speaking. அவளுடைய வார்த்தை அவளுடைய விசுவாசத்தின் செயல்பாடு. Jesus told her, "Thy faith hath made thee whole." இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், அவளுடைய விசுவாசம் அவளுக்கு சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி. Yes, it was the power of Jesus that healed her. உண்மை, இயேசுவுடைய வல்லமை தான் அவளை சுகமாக்கினது. But it was her faith that pulled the power out of Jesus to heal her. ஆனால் அவளுடைய விசுவாசம் இயேசுவிலிருந்து வல்லமையை பிடித்து இழுத்தது. In the book of Proverbs, chapter 29 and verse 20, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், the Bible says, "If you are hasty with your words, there is more hope of a fool than for you." அங்க வசனத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உங்க வார்த்தையின்படியே ஆகும் என்று வாசிக்கிறோம். We should think about things very carefully before we speak words out of our mouth. வார்த்தை பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனுடைய நாமத்தை பார்க்கலும் உடனே நம்பலாம் என்று வாசித்தோம். The Bible says, "He that is
very hasty will only come to problems. பாருங்க, அவனுடைய மூடன் என்று சொல்லப்படுகிறது, வார்த்தைகளில் பதறுகிறவன். In the book of James, chapter 3 and verse 2, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, in many things, sometimes we offend people. நிறைய காரியங்கள் நம்ம அநேக ஜனங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம். But if you do not offend with your words, then you are a mature Christian. உங்க வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு வேதனைப்படுத்தாதவர்களாக இருப்பீர்களானால் நீங்க வளர்ந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். Your words is one of the most powerful things that you have to use on this earth. உங்க வார்த்தை தான் இந்த உலகத்திலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக வல்லமையான ஒன்று. People are saved and born again because they say with their mouth they believe Jesus is the Lord. பாருங்க, வேதம் கூட போதிக்குது, அவங்க வாயினால் இயேசுவே தேவன் என்று அவர்கள் அறிக்கையிட்டு, and they believe it in their heart and they are born again. அவங்க இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் இயேசுவே தேவன் என்று அவர்கள் அறிக்கையிடும்போது அவர்கள் மறுபடி பிறந்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. In the book of Joshua, chapter 1 and verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், this book of the law shall not depart out of your mouth. அங்க வசனம் சொல்லுகிற இந்த புஸ்தகம் உன் நாவை விட்டு பிரியாது இருப்பதாக, but meditate in the word day and night. இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானி. The word meditate means to mutter or to speak in a low tone of voice. இரவும் பகலும் தியானம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை சத்தம் குறைத்து இருதயத்தில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்பது. Sometimes people talk about their problems all day long. சிலவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறவளை நாம் பார்த்திருக்கிறோம். But the Bible says, let the weak say, I am strong. ஆனா வேதம் சொல்லுங்க, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. In the book of Matthew, chapter 17 and verse 20, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, if you have faith as a mustard seed, you will say to the mountain, be moved. அங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் உங்களோட விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால், and it says nothing will be impossible unto you. அதே வசனம் சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லப்படுகிறது. In Psalms chapter 91 and verse 2, சங்கீதம் 91 2ஆம் வசனம், I will say of the Lord, he is my refuge and fortress. அந்த சங்கீதக்காரன் சொல்ற, நான் என் தேவன் என்னுடைய கோட்டை என்னுடைய அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். God has given the believer authority over the devil in Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே பிசாசின் மேல் தம்முடைய ஜனத்திற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Many people are praying for answers, but they are not guarding their words. அநேகர் ஜெபத்தை பதிலுக்காய் ஜெபிக்கிறாங்க, ஆனா அவங்க நாவை அவர் காப்பதில்லை. In Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says, don't give a foothold or a place to the devil. பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடாது இருங்கள் என்று வாசிக்கிறோம். Don't speak negative words and words of doubt and fear to give the devil a foothold. எதிர்மறையான கருத்துகள், முடியாது என்று சொல்லுகிற வார்த்தைகள் என்று சொல்லி இவைகளை சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். Your own words will frame your world. உங்கள் வார்த்தை உங்களுடைய உலகத்தை உருவாக்கும். Pray this prayer after me to receive Jesus as your Savior. நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்க.
I believe Jesus is the Christ, the Son of God. இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and rose from the dead. சர்வ வல்லவராம் இயேசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Jesus, right now I receive you as my Savior. ஏசப்பா, இந்த வேளையிலே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you say those words from your heart, then you are born again. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருப்பீர்களானால் நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். Get into a good Bible believing church and grow in the things of God every day. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு வேதத்தை விசுவாசிக்கிற சபைக்கு கடந்து போய் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேதத்திலே வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.